இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்ட் உடைய 8th லெசன் கவுண்ட் கவுண்ட்ங்கிற ஒரு போயம் பத்தி பார்க்க போறோம். கவுண்ட் மீன்ஸ் ஹூ, யாரு அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய போயமுடைய டைட்டிலே யாரு அப்படிங்கறது தான். அந்த யார் யாருங்கிறத பார்க்கலாம். கிஸ்னே பட்டன் ஹமாரே குத்தரே. கிஸ்னே மீன்ஸ் ஹூ, யாரு. பட்டன்னா பட்டன் தான், நம்மளுடைய அந்த பட்டன் ஷர்ட்ல இருக்கும் இல்லையா பட்டன். ஹமாரே மீன்ஸ் அவர்ஸ், எங்களுடைய பட்டனை. குத்தரே மீன்ஸ் பைட்ட, எங்களோட பட்டன் எல்லாத்தையும் கடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிஸ்னே சியாஹி கோ பிக்ராயா. கிஸ்னே மீன்ஸ் ஹூ, யாரு. சியாஹி மீன்ஸ் இங்க், மை இருக்கும் இல்லையா, இங்க வந்து கோ பிக்ராயா மீன்ஸ் ஸ்பில், கீழே ஊத்துறது, ஸ்ப்ரெட் பண்றது, கீழே ஊத்திடுறது. யாரு, நம்மளுடைய அந்த இங்க் பாட்டில் இருந்து இங்க கீழே ஊத்துனது. கவுண்ட் சட்கர் கயா துபக்கர். கவுண்ட் மீன்ஸ் யாரு. சட்கர் மீன்ஸ் இனிய ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுறது சொல்லுவோம் இல்லையா. துபக்கர் மீன்ஸ் இனிய கல்ப், ஒரே கல்ப்ல நிறைய சாப்பிடக்கூடிய ஆளு யாரு அப்படிங்கறத கொஸ்டின் பண்றாங்க. கர்பர் மே அனாஜ் பிக்ராயா. கர்பர் மீன்ஸ் ஹவுஸ், பர் மீன்ஸ் ஃபுல்லா, அதாவது வீடு முழுக்க. அனாஜ் மீன்ஸ் கிரெயின், அந்த கிரெயின் நம்ம தானியங்களை. பிக்ராயா மீன்ஸ் பில், சேம் வேர்டு. பிக்ராயனா கொட்டுறது. இந்த வீடு முழுக்க தானியங்களை கொட்டுறது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டினா பண்றாங்க. தோனா காளி ரகா ரஹா கயா. தோனா மீன்ஸ் ஸ்மால் பவுல், சின்ன ஒரு கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தோனா சொல்லுவோம். காளி ரக்கா, காளி மீன்ஸ் எம்டி, அதாவது காளி ரக்கா ரக்கையா, அதாவது இந்த ஸ்மால் பவுல்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எம்டியா யாரு மாத்திரா. கவுண்ட் லே கயா உட்டா மிட்டாயி. கவுண்ட் மீன்ஸ் ஹூ, யாரு. லே மீன்ஸ் டேக், கயா மீன்ஸ் போறது, அதாவது எடுத்துக்கிட்டு போறது, கொண்டு போறது. யார் கொண்டு போயிடுறா. உட்டா மிட்டாயி மீன்ஸ் நம்மளுடைய ஸ்வீட்ஸ், அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் யாரு கொண்டுட்டு போயிடுறா. दो टुकड़े तस्वीर हो गई. दो மீன்ஸ் டூ, ரெண்டு. டுக்கடே மீன்ஸ் பீஸ், ரெண்டு பீஸா, ரெண்டு பகுதியா. தஸ்வீர் மீன்ஸ் போட்டோ, நம்மளுடைய போட்டோ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பாட்டா கிழிஞ்சிருச்சு. தஸ்வீர் ஹோ கயி, நம்மளுடைய அந்த போட்டோஸ் எல்லாமே என்ன ஆயிடுது, ரெண்டு பாட்டா கிழிஞ்சிருது. கிஸ்னே ரசி காட் பஹாயி. கிஸ்னே மீன்ஸ் ஹூ, யாரு. ரசி மீன்ஸ் ரோப், அந்த கயிறு இருக்கும் இல்லையா, அந்த கயிறை. காட் பதாயி, காட் மீன்ஸ் கட் பண்றது. காட் பஹாயி மீன்ஸ் யாரு கட் பண்றது, வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் நம்மளுடைய இந்த கயிறு எல்லாத்தையும் ரெண்டா வெட்டிடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நெக்ஸ்ட், கபி குத்தர் ஜாத்தா ஹை சப்பல். கபி மீன்ஸ் சம்டைம்ஸ், எப்பயாவது. குத்தர் ஜாத்தா ஹை, குத்தர் மீன்ஸ் பைட், கடிக்கிறது, எப்பயாவது கடிச்சிடறான். எத. சப்பல் மீன்ஸ் ஸ்லிப்பர்ஸ் தான். எப்பயாவது நம்மளுடைய செப்பலையும் கடிச்சிடுறாங்க. கபி மீன்ஸ் சம்டைம்ஸ், எப்பயாவது. குத்தர் ஜூத் ஹை ஜாத்தா. ஜூத் மீன்ஸ் ஷூஸ். குத்தர் மீன்ஸ் பைட்டு, சில சமயம் எதை கடிச்சிடுறாங்க, ஷூஸ், இந்த நம்மளுடைய ஷூஸ் எல்லாத்தையுமே கடிச்சிடுறாங்க. சில சமயம் செப்பல், சில சமயம் ஷூஸ், இது எல்லாத்தையுமே கடிச்சிடுறாங்க. யார் கடிக்கிறா. கபி கலிதா பர் பன் ஆத்தி. கபி மீன்ஸ் சம்டைம்ஸ், எப்பயாவது. கலிதா மீன்ஸ் நம்மளோட பிக்கி பேங்க் இருக்கும் இல்லையா, உண்டியல் வச்சிருக்கோம் இல்லையா, அதை கலிதான்னு சொல்லுவோம். அந்த கலிதா பர் பன் ஆத்தி மீன்ஸ் கம், அதாவது வந்து நிக்கிறது. அந்த நம்மளுடைய இந்த உண்டியல் மேல வந்து நின்னுறாங்க, பிக்கி பேங்க் மேல வந்து நின்றாங்க. அஞ்சானே பைசா கிர் ஜாத்தா. அஞ்சானே மீன்ஸ் அன்னோயிங்லி, தெரியாமலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தெரியாமலே. பைசா மீன்ஸ் காசு, அந்த காசு உள்ள இருக்கும் இல்லையா பிக்கி பேங்க்குள்ள, அது. கிர் ஜாத்தா, கிர் மீன்ஸ் ஃபால், கீழே விழுந்துருது. அது வந்து மேல ஏறி நிக்கிறனால தானாவே என்ன ஆயிடுச்சு, பைசா வந்து கீழே விழுந்துருது. கிஸ்னே ஜில்து காட் டாலி ஹை. கிஸ்னே மீன்ஸ் ஹூ, யாரு. ஜில்து மீன்ஸ் மேல் அட்டைன்னு சொல்லுவோம், பைண்டிங் பண்ணுவோம் இல்லையா புக்குக்கு, அந்த மேல் அட்டைய ஜில்துன்னு சொல்லுவோம். காட் டாலி, காட் மீன்ஸ் கட், அந்த புக்கோட பைண்டிங்க யாரு. காட்னா பைட், கடிக்கிறது. யார் அந்த புக்கோட பைண்டிங் எல்லாத்தையும் கடிச்சா. பிக்கர் கயே போத்தி கே பண்ணே. போட்டி மீன்ஸ் நம்மளுடைய அந்த புக் இருக்கு இல்லையா, அத போத்தின்னு சொல்லுவோம். பண்ணே மீன்ஸ் பேஜஸ், அந்த புக்கோடைய பேஜஸ். பிக்கர் மீன்ஸ் பில்லாருது, கீழே விழுந்துருது. நம்மளுடைய அந்த பைண்டிங்க கடிச்சிட்டாங்க இல்லையா, சோ அந்த புக்கோல இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே தானாவே கீழே ஸ்பில் ஆயிடுது, கீழே கொட்டிடுது. அதான் சொல்றாங்க. பிக்கர் கயே மீன்ஸ் கீழே விழுவுறது. போத்தி மீன்ஸ் புக்கு, பண்ணேனா பேஜஸ், அந்த புக்ல இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. ரோஜ் டாங்டா दो कर मैं. ரோஸ் மீன்ஸ் டெய்லின்னு அர்த்தம். டெய்லியுமே. டங்டா மீன்ஸ் ஹேங் பண்றது, ஹேங் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா,
மாட்டி வைக்கிறது. நாங்க என்ன பண்றோம்? டெய்லி மாட்டி வைக்கிறேன். என்னத்த? தோ தோக்கர் மீன்ஸ் கிளீன் பண்றது. அதாவது வாஷ் பண்ணதுக்கு பிறகு நான் மாட்டி வைக்கிறேன். எத? கவுன் உட்டா லே ஜாத்தா சென்னை. கவுன் மீன்ஸ் ஹூ, யாரு? உட்டா லே ஜாத்தா, உட்டா மீன்ஸ் எடுக்கிறது, எடுத்து லே ஜாத்தா மீன்ஸ் எடுத்துக்கிட்டு போறது. யார் எடுத்துட்டு போற? எத? சென்னை மீன்ஸ் ஃபில்டர், வடிகட்டி இருக்கும் இல்லையா? நம்மளோட இந்த வடிகட்டிய நான் எப்பவுமே தோக்கர் அதாவது வாஷ் பண்ணிட்டு தாங்தா அதாவது மாட்டி வைக்கிறேன். அதை வந்து யார் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொஸ்டின் பண்றாங்க. டெய்லி நான் வாஷ் பண்ணி அந்த ஸ்ட்ரெயினர் அந்த வடிகட்டியை நான் அங்கதான் மாட்டுறேன். ஆனா யாரு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கொஸ்டின் பண்றாங்க. குத்தர் கர் காகஜ் சாரே. குத்தர் மீன்ஸ் பைட், கடிக்கிறது. குத்தர்கர்னா பைட் பண்ணி கடிச்சு வச்சிடுறது. எதை? காகஸ் மீன்ஸ் பேப்பர். காகஸ் இருக்கும் இல்லையா? பேப்பர் இருக்கும் இல்லையா? அந்த பேப்பர் எல்லாத்தையுமே சாரே மீன்ஸ் ஆல், எல்லா பேப்பரையும் கடிச்சு வச்சிடுறாங்க. ரத்தி சே கர் கோ பர் ஜாத்தா. ரத்தி மீன்ஸ் வேஸ்ட். நம்ம குப்பை சொல்லுவோம் இல்லையா? அதான் ரத்தின்னு சொல்லுவோம். ரத்தி சே குப்பையால, கர்கோ பர் ஜாத்தா. கர் மீன்ஸ் ஹவுஸ், வீட்டை. பர் மீன்ஸ் ஃபில் பண்றது, நிரப்புறது. அதாவது வீட்டை ஒரு வேஸ்டாலேயே நிரப்புறது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கவுன் கபாடி ஹை ஜோ கூடா. ஜோ ஓகே. கவுன் மீன்ஸ் ஹூ, யாரு? கபாடி ஹை, கபாடி மீன்ஸ் ரேக்மேன் சொல்லுவோம் இல்லையா? அந்த குப்பையை எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அவங்கள கபாடி சொல்லுவோம். கபாடி யார்? அந்த வேஸ்ட் மேன். யார்? அந்த ரேக்மேன். ஜோ மீன்ஸ் ஹூ, யாரு? கூடா துனியா பர்கா கர் பர் ஜாத்தா. கூடா மீன்ஸ் நம்மளோட இந்த குப்பை, எல்லா குப்பையுமே துனியா பர்கா, துனியானா வேர்ல்டு, அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, பர்னா ஃபுல்னு அர்த்தம், முழுவதும் அர்த்தம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அந்த குப்பைய கர் ஜாத்தா. கர் மீன்ஸ் ஹவுஸ், வீடுல. பர்ஜாத்தா வீட்டுல நிரப்புனது. அது யார்? அந்த ரேக்மேன். யார் வந்து அந்த குப்பைக்காரங்க. யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து நம்ம வீட்டுல நிறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவுன் ராத் பர் கட்பட் கர்த்தா. கவுன் மீன்ஸ் ஹூ, யாரு? ராத் பர் மீன்ஸ் ஃபுல், அதாவது ராத்திரி நைட்னு அர்த்தம். நைட் முழுக்க கட்பட் கர்த்தா. கட்பட் மீன்ஸ் சவுண்ட், அந்த ஒரு நாய்ஸ், அந்த இரிட்டேட்டிங் நாய்ஸ வந்து கர்த்தா செய்யறது. யார் அதை செய்யறது? அந்த சவுண்டை எழுப்புறது யாரு? ஹம் நஹி தேத்தா ஹை சோனே. ஹம் மீன்ஸ் வி, எங்களை. நஹி தேத்தா ஹை அதாவது விடல அப்படின்னு அர்த்தம். நஹி தேத்தா அப்படின்னா எங்களை விடல. எதுக்கு விடல? சோனே மீன்ஸ் ஸ்லீப், எங்களை தூங்க விடல. யாரு வந்து எங்களை தூங்க விடல? குர்கூர் கர்த்தா இதர் உதர் ஹே. குர்கூர் சவுண்ட், அந்த குர்கூர்ங்கிற ஒரு சவுண்ட் எழுப்பிக்கிட்டு இதர் உதர் மீன்ஸ் ஹியர் அண்ட் தர், இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க. ஒரு குர்கூருங்கிற சவுண்டோட இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூந்தா கர்த்தா சிப் கோனே. தூந்தா மீன்ஸ் சர்ச் பண்றது, தேடுறது. தேடுறாங்களா? எதை தேடுறாங்க? சிப் கோனே. சிப் மீன்ஸ் ஹிடன், மறைஞ்சு இருக்கக்கூடிய. கோனே மீன்ஸ் கார்னர்ஸ். அத நமக்கே தெரியாத அந்த மறைஞ்சு இருக்கக்கூடிய கார்னர் எல்லாத்தையுமே தூந்தா மீன்ஸ் சர்ச், கண்டுபிடிக்கிறது. அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு வந்து அப்படிலாம் தேடுறது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கொஸ்டின் பண்றாங்க. ரோஸ் ராத் பர் ஜக்தா ரக்தா. ரோஸ் மீன்ஸ் டெய்லியுமே. ராத் பர்னா ஃபுல்னு சொன்னலையா? ராத் பர்னா ராத்திரி முழுக்க. ஜக்தா மீன்ஸ் அவேக், முழிச்சிருக்கிறது. ஜக்தா ரக்தானா முழிச்சே இருக்கிறது. யாரு நைட்டு ஃபுல்லா முழிச்சே இருப்பாங்க? குர்கூர் இதர் உதர் ஹே தாத்தா. குர்கூர் மீன்ஸ் அங்கேயும் இங்கேயும் சொல்லுவோம் இல்லையா? குர்கூருங்க சவுண்ட் எழுப்பிக்கிட்டு, இதர் உதர்னா அங்கேயும் இங்கேயும் அர்த்தம். ஹியர் அண்ட் தர், அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேக்குறாங்க. அந்த சவுண்டோட யாருன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொஸ்டின் பண்றாங்க. பச்சோ உஸ்கா நாம் பத்தாவோ. பச்சோ மீன்ஸ் சைல்டு, உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உஸ்கா நாம் பத்தாவோ. உஸ்கானா அதோடைய நாம் மீன்ஸ் நேம், அதோட பேரை. பத்தாவோ மீன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேக்குறாங்க. இப்ப இவ்வளவு சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் பண்றது யாரு அப்படிங்கறத உங்கள்ட்டயே கொஸ்டின் பண்றாங்க. கவுன் ஷராத் எகுகர் ஜாத்தா. கவுன் மீன்ஸ் ஹூ, யாரு? ஷராத் மீன்ஸ் மிஸ்டீஃப், யார் இந்த மாதிரியான குறும்புத்தனங்கள், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கக்கூடியது. எகுகர் ஜாத்தா, இந்த மாதிரி வேலைகளை பாக்குறவங்க யாரு? கர் மீன்ஸ் ஜூ, செய்யறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்டயே கொஸ்டின் பண்றாங்க. இது யாரு அப்படின்னா நம்மளுடைய ரேட், நம்மளோட எலிதான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணும். பட்டன் எல்லாம் கடிச்சிடும், இந்த மாதிரி ஒன்னொன்னு இந்த தானியங்கள்லாம் கீழே ஸ்பில் பண்ணும். இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நமக்கு சொல்லி இது யாருங்கிறத உங்கள்ட்டயே கொஸ்டின் பண்றாங்க. இதுதான் நம்மளுடைய கவுன் போயம். இதை எழுதுனது யாரு அப்படின்னா சோஹன்லால் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இந்த போயமை எழுதி இருக்கிறாங்க.